Hi dear, welcome to STS Spark English Academy and ஏகலைவா கலைக்கூடம். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா the voice அப்படிங்கிற ஒரு கிராம பார்த்தோம் தெரியுங்களா, அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா தேர்ட் டே கிளாஸாக பார்க்குறது இல்லைங்களா, அதாவது தேர்ட் பார்ட்டாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோவில் எதை பார்த்துருப்போம் அப்படின்னா பர்சனல் வாய்ஸ் பார்த்துருப்போங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா இம்பர்சனல் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இம்பர்சனல் வாய்ஸாக ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம், verb plus object இருக்குன்னு சொல்லியிருப்போம், இல்லாட்டி verb plus adjunct இருக்குன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. என்ன சொன்னோம், verb plus object இருக்கும், இல்லாட்டி verb plus adjunct இருக்கும். adjunctனா என்ன சார், ஒரு adverbோ இல்லை adjectivo சேர்ந்துருக்கு தான் adjunctனு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபார்மேட்ல இன்னைக்கு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம பேசிவ் ஃபார்ம் சேஞ்ச் பண்றது அப்படின்னு இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம எந்த வச்சு பாருங்க, டெஃபினெட்லி யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகேவா, ஷால் வி கண்டினியூ. சோ இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓபன் இருக்கு சார். ஓபன் என்ன சார், verb, அடுத்து the door இருக்கு சார். door என்ன சார், ஆப்ஜெக்ட். இப்போ verb இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. சோ இது எப்படி சார், என்ன சார் இல்ல இதுல, சப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. சோ இது எப்படி சார் சேஞ்ச் பண்றது அப்படின்னா இது ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம கொடுக்க முடியும் சார். எப்படிங்க சார் அப்படின்னா verb plus object இருக்கிறத என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் let வச்சு எழுதலாம். என்ன வச்சு எழுதலாம், let வச்சு எழுதலாம். அப்ப let அத என்ன பண்ணனும் அப்படினா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், சப்ஜெக்ட் வருமா. அப்ப let the door அடுத்து என்ன சார் எழுதலாம், ஆக்டிவ் பாசிவ் மாத்தினா கம்பல்சரியா யூஸ் பண்ண சொல்லிருக்கோம் be ஃபார்ம் இல்லையா. சோ என்ன பண்ணனும் be. அப்ப let the door be opened அப்படி எழுதலாம். ஓகேவா, புரியுதா. அப்ப let the door be opened அப்படிங்கறதா இதோட பாசிவ் ஃபார்ம். வேற எப்படி சார் எழுதலாம், ஏங்க சொன்னோம்ல, you are requested, you are ordered இந்த ஃபார்மட்ல நான் சொல்லுங்க பாப்போம். அப்ப டோரை ஓபன் பண்ணுங்க எப்படி கேட்போம், நம்ம ரெக்வெஸ்ட் தானே கேட்போம். அப்ப என்ன பண்ணலாம், you are requested, அடுத்து என்ன சார் பண்ணணும், கன்ஜெக்ஷன் லிங்க் பண்ண கான்செப்ட் லிங்க் பண்ண என்ன சொல்லிருக்கேன், to அப்படிங்கற இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணேன். அப்ப to open, அப்ப you are requested to open the door அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா சார், you are requested to open the door அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மட்லயே நம்ம சென்டென்ஸ் கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி verb plus object வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்க முடியும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியரா. அடுத்து பாருங்க, change it அப்படின்றது. change it என்ன சார், change the verb, itங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா. இப்போ என்ன சார் பண்ணலாம், இதே ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். let வச்சு எழுதலாமா, அப்ப let வச்சு என்ன எழுதணும், let அடுத்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வருமா. அப்ப let it be ஃபார்ம் யூஸ் பண்ணுவோமா, be தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப let it be changed சொல்லலாமா சார், let it be changed அப்படின்னு இது பண்ணலாம். வா அடுத்து என்ன பண்ணலாம் சார், வேற என்ன பண்ணி கொடுக்கலாம், செகண்ட் சென்டென்ஸ் டைப் கொடுக்கலாமா சொல்லுங்க அப்போ. இப்போ என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்றதா இருக்குமா, இது மாத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்துறது எப்படி சொல்லுவோம், ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். நம்ம அட்வைஸா எடுத்துக்கலாமா. அப்ப அட்வைஸ் எப்படி சார் வரும், அப்ப you are என்ன சார் யூஸ் பண்ணனும், அட்வைஸ்னா அட்வைஸ் யூஸ் பண்ணுவோமா. you are advised to என்ன பண்ணனும், change it. புரியுதா, இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸ்க்கு கொண்டுட்டு வரணும். சோ இதுக்கு என்ன பண்ணணும்ப்பா, ரெண்டு சென்டென்ஸ் கொண்டுட்டு வரலாம். புரியுதா. இப்ப பாருங்க ரெண்டுமே என்ன சென்டென்ஸா இருக்குது, பாசிவ் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு இல்லையா, பாசிவ் சென்டென்ஸ் இருந்துச்சு. கீழ இருக்க பாருங்க, இது என்ன இருக்கு, டோன்ட் வந்திருக்கு. டோன்ட் என்ன சார், நெகட்டிவ். இப்ப பாருங்க இங்கேயும் verb இருக்குது, இங்கேயும் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனா என்ன இருக்குது, டோன்ட் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், டோன்ட் இருந்துச்சு அப்படின்னா நாட் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும், டோன்ட் இருந்தால் நம்ம நாட் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாட் சொல்லலாமா சொல்லுவோம். வழக்கத்துல verb plus subject இருந்தா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் let சொல்லலாமா சொல்லுங்க, let. அடுத்து என்ன வரும், let the fast food. என்னது, let the fast food. வேற எப்படி சொல்லலாம், அடுத்து என்ன சொல்லணும், let the fast food. அடுத்து என்னது, don't இருந்தா சொல்லிருக்கேன், நாட் யூஸ் பண்ண சொன்னா. அப்ப let the fast food not to be eaten. third form என்னது, eaten. third form என்னது, eaten அப்படின்னு வரும். புரியுதுங்களா சார். வேற என்ன யூஸ் பண்ணலாம், இதே ஃபார்மட் செகண்ட் சென்டென்ஸ் அதே எழுதலாமா. அப்ப என்ன வரும், you are advised எழுதலாமா, you are
advised not to eat fast food. Not to eat fast food. இப்படி இருக்கலாமா சார்? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் கொண்டுட்டு வர முடியும். புரியுதுங்களா சார்? இது எல்லாமே என்னது, verb plus object இருக்க சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு டைப் ஆஃப் passive form கொண்டுட்டு வர முடியும். ஹாய் என்ன சொல்லியா? சரி, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பாரு, அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்குது, ப்ளீஸ் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, கம் இருக்குது. கம் என்ன சார், verb. ஹியர் என்ன சார், adverb. என்னது, adverb of place அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன கிடையாது சார், நமக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நம்ம பிரைமரி வீடியோ சொல்லிக்கோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், பார்ட் 1 சொல்லியிருப்போம். என்ன பண்ணணும், செகண்ட் பர்சன் நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்டா எடுத்துக்கணும். செகண்ட் பர்சன் யார் சார், யூ தானே. அப்ப யூ, இதோட பி ஃபார்ம் என்ன சார், ஆர். யூ ஆர். அடுத்து என்னது, கமாண்ட்ஸ் என்ன சார் இருக்குது, ப்ளீஸ் இருக்குது. ப்ளீஸ் வந்து என்ன வரும், ரெக்வெஸ்டட். அப்ப யூ ஆர் ரெக்வெஸ்டட். அடுத்து என்னது, வழக்கம் போல கமாண்ட் லிங்க் முன்ன என்ன யூஸ் பண்ணோம், இன்ஃபினிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன, யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கம் ஹியர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா சார்? அடுத்து பாருங்க, இது ஒர்க் ஹார்ட். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுவாங்களா, அதான் ஒர்க் ஹார்ட்னு எழுதியிருக்கேன். இப்போ ஒர்க் ஹார்டுங்கிறத எப்படி பண்ணுவோம், அட்வைஸ் எடுத்துக்கலாமா? அப்ப என்ன வரும், யூ ஆர் advised to work hard. எழுதலாமா சார்? புரியுதுங்களா சார்? ஓகே, இப்போ பாருங்க, அடுத்து கோ தேர் இருக்குது. கோனா என்ன சார், கோனா verb, தேரானது அதே மாதிரி adverb. அப்ப என்ன சார் பண்ணலாம், ஓகே, இது என்ன பண்ணணும், நம்ம வழக்கமா சேஞ்ச் பண்ணலாமா? அப்ப அங்க போ அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஆர்டர் தான் போடுவோம். அங்க போ, இங்க வா அப்படிங்கிறதுலாம் ஆர்டர். அப்பனா வரும், யூ ஆர் ஆர்டர். யூஸ் பண்ணுவோம், அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அப்ப யூ ஆர் ஆர்டர் டு கோ தேர். புரியுதுங்களா சார்? புரியுதா? சோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம், டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் அப்படின்னு இருக்குது. டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் ஒரு சென்டென்ஸ். நான் இதை எப்படி சார் மாத்துவோம், இந்த இடத்துல என்ன இருக்கு, verb இருக்கு பிளஸ் என்ன லைக் திஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை என்ன பண்ணலாம், நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், யூ ஆர் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேசாம ஆர்டர் பண்றது, அட்வைஸ் பண்றது. அப்ப யூ ஆர் அட்வைஸ் நாட் டு ஸ்பீக் லைக் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர் நவ? சோ இதே மாதிரி பர்சனல் பேசிவ் பார்த்தோம். அதே மாதிரி என்ன பண்ணோம், இம்பர்சனல் ஆக்டிவிட்டி, இம்பர்சனல் பேசிவ் பார்த்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொன்று நம்ம ஆக்டிவிட்டி பேசிவ் சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர் நவ? So okay, this video will be helpful to update your grammar skills. Do you have any doubt, you just ask in the comment section. I will explain later video. Once I remind you, if you are a newcomers and new users of my channel, please like and subscribe to my channel. Okay guys, thank you. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா 10th ல இருக்கக்கூடிய வாய்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். Thank you guys, thank you for watching.